எல்லோருக்கும் வணக்கம். February 1st டே யூனியன் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கமிங் Thursday, அடுத்த வாரம் வந்து Thursday வந்து யூனியன் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக எந்தெந்த செக்டாரில் வந்து ஹோப் இருக்குது. இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் ரிலேட்டடான பட்ஜெட்டாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த கவர்மெண்ட்டோடைய லாஸ்ட் பட்ஜெட்டு, அது மட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எலெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ பப்ளிக் ஃபேவரான ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கும் இந்த வருஷம். எந்தெந்த செக்டார்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் வந்து இந்த வாரம் எப்படி இருக்கும், ஸோ இதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் செக்டார் வைஸ் எக்ஸ்பெக்டேஷன்ல ஃபர்ஸ்ட் செக்டார்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டார் தான். இந்த பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஹோமுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. சில 50 lakhs ஒர்த்தான பில்டிங் ஹோம் லோனுக்கு வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செக்டார் அப்படின்னா ரியல் எஸ்டேட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்க 2030 இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து 2 trillion கொண்டு வரணும். இதுதான் வந்து கவர்மெண்ட்டுடைய டார்கெட். ஸோ எக்ஸ்போர்ட்ல முக்கியமாக கவர்மெண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் எக்ஸ்போர்ட். ஸோ இது ரிலேட்டடான செக்டாருக்கு இன்னும் தளர்வு, இன்னும் அதுக்கான சப்சிடிஸ், இன்னும் அதுக்கான ஜிஎஸ்டி குறைப்பு, இந்த மாதிரி நிறைய பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு கீ ஹைலைட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தேர்ட் வந்து டேக்ஸ் வந்து இனிமேல் குறைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபோர்த்து வந்து இவி ரிலேட்டடானத எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? டெக்னிக்கலாக நம்ம நிஃப்டினுடைய சார்ட்டை பார்க்கும்போது இதுவரைக்கும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக ட்ராவல் ஆன நிஃப்டி ஒரு பிரேக் அவுட் இந்த வருஷம் நடந்திருந்தது. இந்த சார்ட்டை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் நிஃப்டி வந்து இந்த ஒரு வேலை ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்ருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆக்ட் அஸ் எ ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது இதே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போது 20,100 21,100 21,150 இது வந்து ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இங்கேருந்து திருப்பியும் இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைடு வந்து கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் இந்த 21,100 பிரேக் அவுட் ஆகி இதுக்கு பிலோவில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகி ட்ரேட் ஆகும்போது மட்டுமே இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக மாறும். அப்படி மாறினா கூட ஸ்டில் சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 20,600 20,500 இந்த லெவலில் இருந்து திருப்பியும் அப்சைடு போகலாம். ஸோ ஓவராலாக இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்சைடில் தான் இருக்குது. ஸ்டில் நவ் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு பிரேக் அவுட் ஆகிட்டே இருக்குது. சரி, டைம் ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணி பார்ப்போம். டே வைஸாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக சைட்வேஸ் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆன நிஃப்டி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம சேனலில் மென்ஷன் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. 21,700 வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். இங்கேருந்து மார்க்கெட் திருப்பியும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலை வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் நல்லா டவுன் ஆகுது, அகெயின் பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்போ திருப்பியும் வந்து டவுன் ஆகிருக்கு, அகெயின் பவுன்ஸ் ஆகுது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் டாப் டு டாப் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இனிஷியலாக வந்து மார்க்கெட் திருப்பியும் இந்த லெவல், அதாவது 21,550 570 இந்த லெவலை டச் பண்ணிட்டு திருப்பியும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகலாம். இன்கேஸ் ரைஸ் ஆயிடுச்சு, இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனால் கூட 21,750 வந்து அகெயின் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அப்போ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 21,570 அண்ட் 21,700 இந்த ரெண்டுமே வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அண்ட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 21,150 20,950 இது ரெண்டுமே வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸு இங்கே சப்போர்ட்டாக மாறி இருக்கு. இது பிரேக் அவுட் ஆகிட்டு
இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆயிருக்கு. அப்போ இதே லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த ரெண்டு லைனுமே சப்போர்ட்டாக லெவலுமே சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 21,150 20,950 இந்த ரெண்டுமே சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக சைடுவேஸ் மார்க்கெட்டாக ட்ரேட் ஆகினது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருந்தது. இந்த சைடுவேஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு தான் இந்த ஃபால் வந்து நடந்திருக்கு. இந்த ஃபால் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த கேப் ஃபில் ஆகிருக்கு. என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. 44,800 வரைக்கும் ஃபால் ஆகும் சார், இந்த இடத்துல கேப் இருக்குது, இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு கூட மார்க்கெட்டு வந்து அப்சைட் போகும் அப்படிங்கிறத கரெக்டாக கணிச்சிருந்தாங்க. மார்க்கெட்டும் அதே போல தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. 44,800 கரெக்டாக டச் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து ப்ரீவியஸாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த இடத்துல. அதே போல் சப்போர்ட் இதுக்கு அடுத்து இன்கேஸ் ஃபால் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகலாம், ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. இந்த கரெக்ஷன் வந்து மேக்ஸிமம் 43,500 வரைக்கும் மேக்ஸிமம் கரெக்ஷன் ஆகலாம். கண்டிப்பாக இந்த கேப் ஃபில் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்டில் நோ கண்டினியூஸ் ஃபால் அப்படின்றதுனால ஒரு பவுன்ஸ் பேக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு கண்டினியூஸான ஒரு ஃபால் இருக்கிறதுனால ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 46,000 அண்ட் 47,000 46,000 அண்ட் 47,000ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 46,000 இருக்கும். இந்த டாப் டு டாப் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அரௌண்ட் 46,000ங்கிறது வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தால் கூட ஒரு டெம்பரவரியான பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஐடி செக்டார் பாட்டம் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டு, இந்த சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்கும் கன்சால்டேஷன் ஜோனில் இருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, இந்த பிரேக் அவுட் ஆகி அகெயின் இந்த லெவல், அதாவது 35,950 இந்த ஜோன் வந்து சப்போர்ட் ஜோன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்தால் கூட 35,900 இருந்து 35,800 இந்த ஜோனுக்கு திருப்பியும் வந்து மார்க்கெட்டை வந்து அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த ட்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த லைனை டச் பண்ணும்போது மார்க்கெட் ரைஸ் ஆகுது பாருங்க. இடத்துல ரைஸ் ஆயிருக்கு, அகெயின் இந்த இடத்துல டச் பண்ணிட்டு அகெயின் ரைஸ். ஸோ ஒரு புல் பேக் வந்து இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெடி டு பை ஆகிறாங்க. ஸோ பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 35,950 இருக்கும். சேம் இந்த செக்டார் வைஸாக விப்ரோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. எக்ஸாக்டாக சப்போர்ட் லைனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னும் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் 465 460 இந்த ஜோனுக்கு வந்துச்சுன்னா இது பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். அகெயின் திரும்பியும் அக்யூமுலேட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் இந்த ட்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இதை டச் பண்ணும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை விட அதிகமாக தான் போகுது. டச் பண்ணிட்டு அதிகமாக போகுது ப்ரீவியஸ் ஹைக்கு. அகெயின் இதை டச் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் ஹையோட அதிகமாக போகுது. அகெயின் இந்த இடத்துல டச் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் ஹையோட அதிகமாக போகுது. இப்போ அகெயின் இந்த இடத்துல டச் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் ஹையோட அதிகமாக போகுது. இப்போ திருப்பியும் வந்து இந்த இடத்துல டச் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் ஹையை விட அதிகமாக போகலாம். ஓகே, 540 560 வரைக்கும் அப்சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க. அதே போல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், இண்டஸ்இண்ட் பேங்கை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இந்த சார்ட்டை கவனிச்சவங்களால தெரியும், மார்க்கெட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஃபால் ஆகிருக்கு. 1,700லேருந்து இப்போ வரைக்குமே 1,400 வரைக்கும் வித்தின் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளவே மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ஃபால் ஆகிருக்கு. இது பேஸ்டான இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கரெக்டாக எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருப்பாருங்க. ஸோ இந்த ஓவரால் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து
இன்வால்வ் ஆவாங்க. ஸோ கரெக்டாக சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஹியர் ஆஃப்டர் இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்தளவுக்கு அட்லீஸ்ட் 1425க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது மட்டுமே செல் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட் நோ ஒரு டெம்பரவரியான அப்சைட் புல் பேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஓவரால் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் நோ ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டுவோர்ட்ஸ் 1600ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே போல் செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பப்ளிக் செக்டார் பேங்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் மார்க்கெட் இறங்கும்போது இவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகும்போதும், பேங்க் நிஃப்டி இவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகும்போதும், இது பாருங்கள் ஆல் டைம் ஹைல இருந்து ரொம்பவே கம்மியாக தான் ஃபால் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு ஃபால் ஆகலை. ஸோ பட்ஜெட்டில் சம்திங் பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கு ஏதோ சம் பூஸ்டப் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம வந்து இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கரெக்டாக மார்க்கெட் சப்போர்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதை நம்ம வந்து பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்துட்ருக்கோம், தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். 150 வரைக்கும் இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து டார்கெட் வந்து இருக்குது. ஓகே, ஓவராலாக வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பொசிஷனலாக அப்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 131 இருக்கா. மினிமம் வந்து 150 அண்ட் 180 வரைக்குமே அப்சைட் டார்கெட் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக்குக்கு வந்து பப்ளிக் செக்டார் பேங்க். ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். கனரா பேங்க் இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் பேங்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸோ க்ரூட் ஆயில் ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இந்த பாட்டம் அவுட் லைனில் இருந்து க்ரூட் வந்து ஓவரால் சப்போர்ட்டில் இருக்குது. மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். அப்படி பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா 6200லேருந்து 6300 இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இங்கே வரைக்குமே பவுன்ஸ் பேக் ஆகிடும். மினிமம் 5850க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் பையான் டிப்ஸ்லே இருங்க. இது ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்ட். எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து அப்சைட் ஆகும். இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்குறோம். பிகாஸ் லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸாகவே கன்சால்டேஷன் மார்க்கெட் தான். கண்டினியூஸாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு. இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ரீசன்ட் வீடியோவில் கூட நான் என்ன பேசிஸில் மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்ருக்கேன். எது சொல்லணும்னா டெக்னிக்கல் எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. நியூஸ் வந்து எங்கே இருந்தனாலும் எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் டெக்னிக்கலாக மார்க்கெட் கரெக்டாக ரெஸ்பாண்ட் ஆகுதா, ஸோ நம்ம கணிச்ச மாதிரி மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ப்ரூவ் பண்ணுறோம். ஃபர்தராக வந்து க்ரூட் ஆயில் 6381 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த ஜோன் அப்படின்னா 6300 அண்ட் 6500 இந்த ஜோன் அப்சைடு தான். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த வாரம் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்தால் கூட பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 6300 இருக்கும். ஃபர்தராக இம்மீடியட் ரெசிஸ்டன்ட் இந்த வாரம் வந்து அப்சைடு போகிறதுக்கு 6450 6500 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பையான் டிப்ஸில் வந்து இருங்க. கம்மிங் February 5th வந்து நம்ம டைரக்ட் கிளாஸ் வந்து சென்னையில் நடக்கும். இது லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு டெக்னிக்கையும் ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இந்த டெக்னிக்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஆன்லைன் கிளாஸ் சப்போஸ் வர முடியாதவங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து February 7th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆன இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.